வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா 16 வயதில் பறிபோன கால் தனது பயோபிக் படத்தில் தானே நடித்த முதல் இந்திய நடிகை. சம்பளமாக வந்த இவங்க பிளாங்க் செக். இவங்க யார் தெரியுமா? இணையதளத்தில் வைரலாகும் இவங்களுடைய நேர்காணல். வாங்க என்ன தகவல் என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். தன் நடித்த முதல் படமே தனது வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக நடித்த இந்த நடிகை இந்திய சினிமாவில் தனது பயோபிக் படத்தில் நானே கதாநாயகியாக நடித்த முதல் நடிகை. சினிமாவில் பயோபிக் என்ற சொல் பிரபலமாவதற்கு பல காலத்திற்கு முன்பே தனது சொந்த வாழ்க்கை வெள்ளித்திரையில் அரங்கேற்றியவங்க தான் சுதா சந்திரன். 1985 வெளியான மயூரி வெறும் திரைப்படம் மட்டுமல்ல, பலருக்குமே உத்வேகமாக அளித்த ஒரு போராட்டத்தின் கதை. தனது திரையுலக வாழ்க்கையில திருப்பு முனையாக அமைந்த அந்த படம் குறித்து, அதன் பின்னணியிலிருந்து ராமோஜி ராவ் குறித்து சுதா சந்திரன் பகிர்ந்த தகவல் இப்போது கவனத்தை ஈர்த்துள்ளது. 1981 16 வயதான சுதா சந்திரன் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சாலை விபத்தில் தனது காலை இழந்திருக்கிறாங்க. பல வருட சிகிச்சைக்கு பிறகு ஜெய்ப்பூர் கால் பொருத்தப்பட்டதன் மூலம் அவங்க மீண்டும் நடன மேடைக்கு திரும்பினாங்க. ஆனந்த் பஜார் பத்திரிகையின் வந்த சுதாவின் இந்த வாழ்க்கை போராட்டத்தை கண்ட ராமோஜி ராவ் அவரது கதையை திரைப்படமாக தீர்மானித்தார். இயக்குனர் சங்கீதம் சீனிவாச ராவ் பரிந்துரையின்படி சுதாவே அந்த படத்தில் கதாநாயகியாக நடித்தாங்க. உண்மையான நபர் அதே கதாபாத்திரத்தில் நடித்த இந்திய சினிமாவின் முதல் பயோபிக் மயூரி தான் என்று சுதா சந்திரன் நினைவு கூறுகிறாங்க. முதல் சந்திப்பில் சம்பளம் குறித்து பேசிய போது தான் சுதாவை சுரண்டி விட்டதாக யாரும் சொல்லக்கூடாது என்பதற்கு ராமோஜி ராவ் பிளாங்க் செக்கை சுதாவின் தந்தையிடம் நீட்டி வேண்டிய தொகை எழுதி கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் சுதாவின் தந்தை அதனை பணிவுடன் மறுத்துட்டாராம். தந்தை செக்கை மறுத்ததாலும் ஒரு கலைஞர் வழங்க வேண்டிய மிக கௌரவமான சம்பளத்தை ராமோஜி ராவ் சுதாவிற்கு வைத்திருந்தாங்களாம். 1985 அவருக்கு 4.5 லட்சம் ரூபாய் சம்பளமாக வழங்கப்பட்டது. இன்றைய பண மதிப்பின் கணக்கீட்டில் சுமார் 1.5 கோடி ரூபாய் அதிகமாகும். அந்த காலத்தில் சென்னை அல்லது கொச்சியில் ஏக்கர் கணக்கில் நிலம் வாங்கவோ அல்லது பெரிய பங்களாவோ வாங்கவோ அந்த தொகை போதுமானதாக இருந்தது. இது வெறும் சம்பளம் என்பதை தாண்டி தடைகளை தாண்டி நடந்ததுக்கு திருப்தியது சுதாவின் வாழ்க்கை கிடைத்த முதல் மதிப்பாக சொத்தாக கௌரவப்படுகிறாங்க. ஒரு கலைஞர் மீதான ராமோஜிராவின் அக்கறை அங்கேயும் முடிந்துவிடலை. மயூரி படத்தின் விளம்பரத்திற்கு சுதாவும் அவரது குடும்பத்தினரும் ஆந்திராவில் பயணம் செய்த போது அவங்களுக்கு தெரியாமலே ஒரு பாதுகாப்பு வாகனம் அவங்க பின்தொடர்ந்து சுதாவிற்கு எந்த சிரமமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக ராமோஜி ராவ் செய்த ஏற்பாடு அது. சென்னையில் படத்தின் வெற்றி விழாவில் நடந்த சம்பவத்தை சுதா இன்னும் நினைவு கூறுறாங்க. நிகழ்ச்சி முடிந்த ஹோட்டலில் திரும்பிய பிறகுதான் தனது விரலில் ஒரு வைர மோதிரம் இருப்பதை கவனித்தாங்களா. யாரோ தெரியாமல் விரலில் அணிந்த அந்த மோதிரம் ராமோஜி ராவ் கொடுத்தாங்களா. அந்த பரிசை இன்னும் அவங்க பொக்கிஷமாக பாதுகாத்துறாங்க. இணையதளத்தில் அளித்த பேட்டியில் சுதா சந்திரன் இதனை தெரிவித்திருக்கிறாங்க. இன்று தெலுங்குல அதிக சம்பளம் நந்தி விருதுகளையும் சுதாவிற்கு தேசிய திரைப்பட விருதுகளும் கிடைத்துள்ளது. மறைந்த பாடகர் SP பாலசுப்ரமணியம் இசையமைப்பாளராக அறிமுகமான படம் அது. சுதாவிற்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் PK சேத்தி மற்றும் சுகி ஆகியோர் படத்தில் அவர்களே நடித்திருந்தாங்க. இதை பற்றி நீங்கள் என்னென்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.